இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை மாதம், லேடி ஆஃப் த ரோசரி. பக்தியின் முக்கிய கருத்துக்கள் இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்பதும், அன்னை மரியாள் பரிந்துரைத்து முதல் இறைவனின் அருளை பெறுவதும் ஆகும். இந்த ஜெபமாலை மாதம் நான் ஒரு 3 கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் சீடர் மற்றும் முன்மாதிரி அன்னை மரியாள். இரண்டாவதாக இறை வேண்டல். மூன்றாவதாக தன்னலமற்ற அன்பு. முதல் சீடர் மற்றும் முன்மாதிரி அன்னை மரியாள் என்று நாம் சொல்கின்ற பொழுது, ஆழமான விசுவாசம், இறைவனின் சித்தத்திற்கு தன் முழு மனதுடன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் நம் அன்னை மரியாள். கபிரியேல் தூதர் அறிவித்த போது கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மனித குலத்திற்கு பெரும் முன்மாதிரியாக நம் அன்னை மரியாள் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக இறை வேண்டல். சீடர்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி ஒன்றிணைந்து வாழ வழிகாட்டியது நாம் அன்னை மரியாள் தான். மூன்றாவதாக தன்னலமற்ற அன்பு. தன் மகனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மாபெரும் துயரத்திலும் இறைவனை மட்டுமே சிந்தித்திருந்து, இறைவனை மட்டுமே சார்ந்து முன் மாதிரியாக நம் அன்னை மரியாள் நம் தாயாக திகழ்ந்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் அன்னை மரியாவை போல ஓர் முன்மாதிரியாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிந்திக்கப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவ விசுவாசத்தின் அன்னை மரியாள் இறைவனை முழுமையாக நம்பி முதல் சீடராக அனைத்து விசுவாசிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு தாயாக நம் அன்னை மரியாள் திகழ்ந்தார் என்பது நமக்கு அவ்வப்பொழுது தெரிய வரும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதம் குறிப்பாக ஜெபமாலையை நாம் கையில் எடுக்கின்ற மாதம். அன்னை மரியாள் ஜெபமாலை வழியாக நம்மோடு இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜெபமாலை அன்னை மரியாளோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாளோடு நாம் பேசுகிறோம், அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோம். ஜெபமாலை ஒரு விண்ணகத்திற்கு செல்கின்ற ஒரு ஆயுதமாக அந்த ஜெபமாலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம் இந்த ஜெபமாலையின் வழியாக பல புதுமைகளை பெற இந்த ஜெபமாலை நமக்கு உதவி செய்கிறது. அன்னை மரியாள் நம்மோடு என்றும் இருக்கிறார். அன்னை மரியாளுடைய பாதுகாவலிலே நாம் என்றும் நிலைத்திருக்க இந்த ஜெபமாலையின் மாதத்திலே சிறப்பாக அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே என்று சொல்லி நாம் அன்னை மரியாளை போற்ற புகழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியே வாழ்க.